பிஹைண்ட் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குன்றதான் இதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். உறவினர்களோ நண்பர்களோ போகும்போது அதில் யாராவது ஒருவர் கூறும் வார்த்தை மிகச்சரியாக இருக்கையில் 100ல் ஒரு வார்த்தை கண்டு கூறுவதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது அவர்கள் கூறிய வார்த்தை அந்த இடத்துக்கு பொருத்தமானது என்பதன் காரணமாகத்தான் அவ்வாறு கூறப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே ஒவ்வொரு மதிப்பு இருக்கின்றது. எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கும். நாங்கள் பேசுகிற வார்த்தைகளில் ஏதாவது ஒரு வார்த்தைக்கும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், ஏதாவது ஒரு மதிப்பும் இருக்கு. ஒருவர் பேசும்போது வார்த்தைகளை நன்றாக சிந்தித்து பேச வேண்டும். ஏனென்றால் பேசிய வார்த்தைகளை என்றுமே திருப்பி பெற முடியாது என்பதால தான் நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகளை சிந்தித்து பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் சில பிறருக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம். மேலும் கேட்பவருடைய மனநிலையை அறிந்து அதற்கேற்று கவனம் சிதறாமல் வார்த்தைகளை பேசுவது முக்கியம். இவ்வாறு பேசுகின்ற வார்த்தைகளுக்கு சக்தியும் இருக்கு, ஆற்றலும் உண்டு என்பதால் பேசும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இது போன்ற இன்னும் ஒரு காணொலியோடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லட்சி. தொடர்ந்தும் பிஎம் தமிழ் ஸ்ரீலங்கா யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் தளம் என்பவற்றை ஃபாலோ பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காணொலி எல்லாவற்றையுமே உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.